வாங்க கும்பகோணம் கடப்பா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சிறுபருப்பு வந்து நான் ஒரு கப்பு கழுவிட்டு அலசி வச்சுருக்கேன். போட்டுட்டு 2 வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு, 2 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு போட்டிருக்கேன். கட் பண்ணி போட்டிருக்கேன். பெருங்காயம் ஒரு 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 ஸ்பூன் போட்டுக்கிட்டு, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டு ஒரு 4 விசில் வச்சுருங்க. ஏன்னா சிறுபருப்பு தான் சீக்கிரம் வெந்துடும். இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூனால் கசகசா, பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் சோம்பு, இஞ்சி வந்து தோல் சீவிட்டு ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் வந்து பெரிய ஸ்பூனால் பொட்டுக்கடல, முந்திரி வேணால் 5 போட்டுங்க, தேங்காய் போட்டுங்க. நான் தேங்காய் போட மாட்டேன், அதனால் நான் சேர்க்கலை. நீங்கள் போட்டு இதை தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வச்சுங்க. அரைச்சி வச்சுக்கிட்டு இப்போ பாருங்கள், இது வெந்துருச்சு. இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா மசிச்சு விடணும். இந்த உருளைக்கிழங்கையும் சிறுபருப்பையும் நல்லா மசிச்சு விட்டுட்டு, இதுக்கு வந்து இப்போ பட்டை, லவங்கம், அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுங்க. இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ நான் இது நல்லா கடைஞ்சி விட்ருங்க. இந்த உருளைக்கிழங்கு தெரியாத அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு, இந்த பட்டை, லவங்கம், அன்னாசிப்பூ, கிராம்பு எல்லாம், பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டுக்கிட்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு, இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல, இதை எடுத்து ஊற்றிங்க. இது கொதிக்கட்டும், கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றுங்க. இது நல்லா கொதிக்கட்டும், இதோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். இது நீங்கள் வந்து தேங்காய் ஊற்றிங்க. நான் தேங்காய் ஊற்ற மாட்டேன், அதனால் ஊற்றலை. இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொதித்த பிறகு நம்ம இப்போ இந்த சிறுபருப்பு வேக வச்சுருந்தோம்ல, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு நல்லா கடைஞ்சி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து இதில் ஊற்றிடணும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சுல்ல, இப்போ வந்து இதை எடுத்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு தண்ணி கலந்து நல்லா தாராளமாக ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு இது நல்லா கொதிக்கட்டும். அடி பிடிக்கும், சிறுபருப்பே அடி பிடிக்கும், அதனால் அப்பப்போ கிண்டி விட்டுறணும். இது நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இது வந்து இட்லி, தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நான் இப்போ இட்லிக்கு தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து வயசானவங்களும் சாப்பிட்லாம், சின்ன குழந்தை கூட சாப்பிட்லாம். சிறுபருப்பெல்லாம் சீக்கிரம் வந்து ஜீரணமாகும். இப்போ பாருங்கள், இதுக்கு தேவையான கல்லுப்பு போட்டுங்க. கல்லுப்பு தான் டேஸ்ட்டு கொடுக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டுருங்க. கிண்டி விட்டால் தான் வந்து அடி போய் உட்காரும். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. சுவையான கும்பகோணம் கடப்பா ரெடி. இப்போ வந்து நம்ம இட்லி எடுத்துக்கலாம். இட்லி எடுத்துகிட்டு நல்லா முழுந்துற அளவுக்கு நல்லா ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா அந்த இட்லியில் அந்த கடப்பாவிலே நல்லா ஊறணும். ஊறிட்டு நல்லா சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசையை விட இட்லிக்கு தான் அல்டிமேட்டாக இருக்கும். நான் இப்போ இட்லிக்கு தான் வைக்கிறேன் பாருங்கள். இது டக்குன்னு என்ன சமைக்கிறது என்னதுன்னு தெரிய மாட்டேங்குதுல்ல. டக்குன்னு இது ஞாபகம் வந்துச்சு, சரி இது செஞ்சிடலாம். ரொம்ப டைம்லாம் எடுக்கலை, அது டக்குன்னு ஆயிடுது. அதனால் ஈஸியாக இருந்துச்சு இன்றைக்கி செய்கிறதுக்கு. இது சூப்பராக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். சுவையான கும்பகோணம் கடப்பா ரெடி. சின்ன குழந்தைங்களுக்கு கூட இது நல்லா மசிச்சுட்டு ஊட்டி விடலாம். சிறுபருப்பு ரொம்ப நல்லது. அது மாதிரி வயசானவங்களுக்கும், பல் இல்லாததுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. வாங்க சாப்பிட்லாம். இது பாருங்க, பார்க்கவே சூப்பராக இருக்குது.